வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் விஜயலட்சுமி கண்ணன், கோவையிலிருந்து. சந்திரன் பாதகாதிபதியானால், திதி சூனியாதிபதியானால். சந்திரன் பாதகாதிபதியாக இருந்து திதி சூனியத்தில் போய் உட்கார்ந்தார், அல்லது திதி சூனியாதிபதியாக இருந்து பாதகத்தில் போய் உட்கார்றாரு. இந்த மாதிரி இருந்தால் சந்திரனின் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். சந்திரனின் காரகத்துவம் மூலம் உங்களுக்கு திருப்தி இருக்காது. அப்ப தாய் அன்பில திருப்தி இல்லைங்கிற நிலையை கொடுக்கும். தாய் அன்பு இல்லை, தாய் அன்பு இருந்தாலும் திருப்தி இல்லை. வீடு, மனை, வண்டி வாகனங்கள்ல பிரச்சனைகளை, மன திருப்தி இல்லாத ஒரு நிலையை தரும். இப்ப சந்திரனும் கெட்டு நான்காம் அதிபதி போய் திதி சூனியத்துல, பாதகத்துல, இல்லை ஏதோ ஒரு விதத்துல நான்காம் அதிபதியும் கெட்டிருக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு தாய்ப்பாலே இல்லைங்கிற நிலைமை வரும். தாய்ப்பால் ஊறல, தாய் இல்லை, தாய்ப்பால் குடிச்சா அந்த குழந்தைக்கு சேரல அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்துல தாய்ப்பால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய குழந்தைக்கு கொடுத்துரும், அந்த ஜாதகருக்கு கொடுத்துரும். ஜாதகருக்கு நீர் கோக்குறது, சளி பிடிச்சுக்கிட்டு மூக்கடைக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கும். ஃபிட்ஸ் வர்றது, இது மாதிரி தொந்தரவுகள் ஜாதகருக்கு தரும். அதே மாதிரி நீரில் கண்டம், நீரில் போய் வலிக்கு விழுறது, அதில் மழையில் நனைஞ்சிட்டேன், அதனால அதிகமாக சளி பிடிச்சி சீக்கிரம் விட மாட்டாங்குது, அந்த மாதிரியான தொந்தரவுகளை, சந்திரனின் காரகத்துவ தொந்தரவுகளை ஜாதகர் சந்திப்பார். அனைவருக்கும் நன்றி. உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். விஜயலட்சுமி கண்ணன்.